ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி வ்ளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாளாக எனக்கு என் கார்டில் உள்ளெடுத்து என்னன்னா, மோனாக்கு ஃபோன் வந்தாலே ஆடி மாதம் வந்துச்சு, நீ வந்து ட்ரெஸ் வாங்கலையா, உனக்கு அந்த ஊரில் வந்து என்னது ஆஃபருங்க இல்லையா, போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்களோட மம்மி டேடியோட வாய்ஸ் வந்து எனக்கு டெய்லி கேட்டுன்னு தான் இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஆஃபரும் நான் பார்க்கல. நம்ம ஊரில் வந்து ஆடியை வந்து அஷாடான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது, இந்த வாரத்தில் ஆடி முடிய போகுது. தமிழ் ஆடி வந்து இப்போ ஆரம்பிச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆடி மாத சேலு இல்லை இது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஸோ அதனால் நம்மளுக்கு இது அவ்வளோ தெரியல. பட் தமிழ்நாட்டிலே இது வந்து வேறு மாதிரி சூப்பராக வந்து ஆஃபர்ஸு அதெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இப்போ அந்த சேனல்லையே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மாமா வித் பேபிமா சேனல்லே பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம ஷாப்பிங் பண்ணின்னு வேறு லெவலில் ஒரு பொறுக்கின்னு வச்சுக்கின்னு ட்ரெஸ்ஸுங்களாக வச்சுக்கின்னு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்க சூப்பராக. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே பரவாயில்லையே, அந்த ஊரில் வேறு லெவலில் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணியிருந்தேன். சரி ஓகே, நம்ம எதுனா நம்மளும் போயிட்டு வாங்கலாம், மோனா பர்த்டே வேறு வருது அடுத்த மாதத்துக்கு, போயிட்டு நம்ம போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணோன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ டப்புன்னு எனக்கு நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கே போயிடலாம். தமிழ்நாட்டு இந்த சென்ஸ் லைக் ஒசூருக்கு போகலாம். ஒசூரில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே போனாலும் இப்போ பார்டர் உள்ளே போயிட்டாலே நம்மளுக்கு அந்த ஆடி ஆஃபர் அதெல்லாம் வந்துடும். இல்லை சரவணா ஸ்டோர் தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி இப்போ நானும் மோனாவும் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7 மணி. இப்போ வந்து டப்புன்னு கிளம்பணும் இங்கேருந்து. லக்கிலி நாங்கள் போய் சேருவோமா இல்லையா, போய் வாங்குவோமா முடியுமா எங்களால் அது தெரியல. பட் எங்களுக்கு ஐடியா வந்துச்சு, இப்போ நம்ம ஷாப்பிங் போனோம்னா நம்ம ஒசூருக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் கிளம்ப போகிறோம். மேடம் ரெடியாகிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நம்ம கூட வந்து நீங்களே வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ காரில் ஏறி போயிட்டுருக்கோம். செம்ம ஹெவி டிராஃபிக். அங்கே டிராஃபிக். இவர் வேற அங்கே திருப்பணும்ட்டு நேரம் வந்து இங்கே திருப்பறதை விட்டுறாரு. திரும்பி நேராக போய் அங்கே போய் திருப்பி ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பக்கம்லாம் அங்கே கிட்டே வந்து யூட்டர்ன் இருக்கும். இப்போல்லாம் யூட்டர்ன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் அதுக்குன்னே ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போய் எடுத்துன்னு வரணும் போல இருக்குது. இப்போ சரி, இப்போ ஷார்ட்கட்ல தான் வந்த கிட்ட அச்சுன்னு வந்து கிட்ட என்ன பண்ணுறது பார்த்தா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு யூட்டர்ன் எடுத்துன்னு வந்தோம். இப்போ வந்து 740. இன்னும் பெங்களூருக்குள்ளதான் இருக்கிறோம். 740 எனக்கு தெரிஞ்சு இது சொல்லுமோ நான் என்ன சொல்லிச்சுன்னா, எங்க ஊர்ல எல்லாம் வந்து 11:30 வரைக்கும் எல்லாம் இருக்கு. செம்ம கிரௌட் இருக்கும் உள்ள. அவங்களெல்லாம் வெளியில அனுப்புறதுக்கே டைம் ஆயிடும். ஆனா வெளியே இருக்கிறவங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. 10 o'clock வரைக்கும் அலோவ் பண்ண. மேக்ஸ் டு மேக்ஸ் 10:30 பா. சரியா, அலோவ் பண்ணுவாங்க. பாப்போம். அது வண்டி அலோவ் பண்ணல. I don't know about your ஊரு. My ஊர் is like that. ஆனா ஒசூர் என் ஊர் இல்ல. இப்போ ஒசூர் போயின்னுது. சரி, யாரோட ஊர்? என் ஊர்ல சரவணா ஸ்டோரே இல்ல. போத்தீஸ் வந்தா இருக்கு. ஒழுங்கா போத்தீஸே போயிருக்கலாமா? எங்க போனாலும் நீ டிராபிக். போத்தீஸ் 9 மணி க்ளோஸ். இப்போ போய் ரீச் ஆகிறதுக்குள்ள போத்தீஸ் க்ளோஸ் ஆயிடும். இதுனா ஓகே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்திரா நகர் கிட்ட இதுகிட்ட இருக்கிறோம். நம்ம ஓல்ட் மெட்ராஸ் ரோட்ல இருக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திரா நகர் வரும். இந்திரா நகர் அப்புறமா மடிவாலா. ஸோ அந்த 2 இடம் தாண்டோம்னா புஷ்ன்னு போயிடலாம். எலக்ட்ரானிக் சிட்டி. ஆமா, எலக்ட்ரானிக் சிட்டி பிரிட்ஜ். எலக்ட்ரானிக் சிட்டி பிரிட்ஜ்லயே ஸ்டாப் ஆயிடுவோம். இல்ல போலாம் சரி, எவ்வளவு முடியும் போறோம், ட்ரை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க போறோம். உள்ள போய் அட்லீஸ்ட் ஜனின் பட்டி ஆடியும் வாங்கிட்டு வரலாம். ஆமா, பனியன் சட்டி அட்லீஸ்ட் அதாவது சார் வந்ததுக்கு என்ன ஒன்று வாங்கிட்டு போறேன் சார்ன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு என்ன முடியுதோ டப்புன்னு வாங்கின்னு வர வேண்டியதுதான். இப்போ ஆடி மாசம்னால கொஞ்சம் இருக்கும் பாரு. எனக்கும் தெரிஞ்சு இருக்கும். பிரசாத் அண்ணாவை கேட்கலாமே. அவன் வந்து சோழகிரி. ஒசூருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தூரம் இருக்கிறான். சோழகிரி இன்னர்ல இருக்கிறதுனால இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவனும் வேலைக்கு வந்து இங்கதான் வரான், பெங்களூர் தான் வரான். இப்போ அவனும் டிராவல் பண்ணின்னு போயினுக்குவான். அவ்வளவு தூரத்துல. ஆமா, அதனால அவங்களால டிஸ்டர்ப் பண்றது ஆகாது. நம்ம போறது ட்ரை பண்ணி போயிடலாம். மூவிங் டிராபிக் தான். ஜாலியா போறதும் போலாம். என்ன முடியுதோ பண்ணலாம். ஆடி இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் வர வேண்டியதான். நோ லக் ஃபார் யூன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆடி மாசம் கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கும். இப்பதான் தமிழ் ஆடி ஓப்பன் ஆகிக்குது. இப்போ கர்நாடகா ஆடி வந்து முடிய போதும். ஆமா, கன்னடா முடிய போது, தமிழ் வந்து ஆரம்பிக்க போது. ஓகே, நம்ம அங்க போய் வந்து பாக்கலாம் என்னத்தான் ஆகுதுன்னு. இன்னைக்கு வந்து தலையெழுத்து மோனா தலையெழுத்தை தான் பார்க்க போறோம். வாட் ப்ரோ? ஃப்ளாப் டைமிங் நம்மளுக்கு சரியில்லை. டைமிங் அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கலாம். அங்க பாருங்களேன், நம்ம இப்ப இந்த ரோட்ல தான் வந்திருந்தோம்.
செம்ம டிராஃபிக். இது தாண்டதுக்கே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. கிட்ட போன டைம் பார்த்தா இப்போ வந்து 8:40 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னும் இது வந்து கோரமங்கலா சைடு இது. ஓகே, ஸோ நம்ம இது நெக்ஸ்ட் இது தாண்டி மடிவாலா போனோம். மடிவாலாலேருந்து இது எலக்ட்ரானிக் சிட்டி போனோம். டிராஃபிக் தான் இருக்கும். இப்போ 8:40 சரிங்களா. அப்படி நாங்கள் சரி அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த டிராஃபிக்ல ஒரு 10 மணிக்குள்ளதான் போய் சேருவோம். போய் சேர்ந்தாலும் 10 மணி எனக்கு தெரிஞ்சு க்ளோசிங் ஃப்ரெண்ட்ஸ். சரவணா ஸ்டோர் ஹொசூர் எவ்வளோ எங்கள் டைமிங் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எத்தனை யாருன்னா அங்கே இருந்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அங்கே இருந்தீங்கன்னா டைமிங்கை கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். டைமிங் எத்தனை மணிக்கு விடணுன்ட்டு. இன்றைக்கி மண்டே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீக்கெண்ட் கூட இல்லை. ஸோ நாங்கள் சும்மா தப்புன்னு இந்த ஆடி சொன்னாங்களே சரி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் செம்ம ஃப்ளாப்பு. கண்டிப்பாக போக முடியாது. அவ்வளவு தூரம் போய் திருப்பதிக்கு இங்கே திருப்பலானே சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, சரி எப்படியோ வெளியே வந்து வந்துட்டோம். டின்னருக்கு எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சூப்பர் பிளேஸ்க்கு எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க போறோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்காதோ. வி ஆர் மிஸ்ட் டுடே நாட் டு. இந்த வாரத்துக்குள்ள போயிட்டு உனக்கு தமிழ்நாட்டில் தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரது. ஆடி மாசம் டிஸ்கவுண்ட்ல தான் உனக்கு வாங்கி தருது. உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்களே டிஸ்கவுண்ட் இது வாங்கினியா, அங்க இருக்குதா இல்லையே. ஆனா ஒசூர் போயிட்டு கண்டிப்பா நான் வாங்கி தரேன். ஓகே, ஷாப்பிங் போகலாம், சரவணா ஸ்டோருக்கு போகலாம், ஒசூருக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்க வந்து உட்காந்துக்கிறோம் பார்த்தா வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஆனால் இன்னைக்கு ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம இந்திரா நகருக்கு வந்துக்கிறோம். ஓகேங்களா, நம்ம இப்படி இந்திரா நகர் தாண்டி தம்ளூர் தாண்டி தான் போனோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து இந்திரா நகருக்கு வந்துக்கிறோம். இந்திரா நகரில் வந்து பாபி கணேசன் இருக்குது, ராமேஸ்வரம் கெஃபே இருக்குது, நிறைய கெஃபேஸு, ரெஸ்ட்ரோ பாரு, நிறைய பப்ஸு கூட இருக்குது. ஸோ நான் வந்து ஓகே இதெல்லாம் நம்ம மோனா காமிக்கலாம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம டிப்ஸி புல் உட்காந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸி புல் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்திரா நகரில். நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் போய்க்கிறேன். நான் வந்ததில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்தால் ஒரு காக்கா இல்லை டிப்ஸி புல்ல. மண்டே இன்னைக்கு காலி நாங்கள் ஒருத்தர் தான் குஷியாயிட்டானு. அவனுங்களும் உட்காந்து கதை பேசியிருந்தானுங்க. உள்ளே வந்தோன்னா சார் வாங்க சார் இங்கே உட்காருங்க சார் அங்கே உட்காருங்க சார் இருந்தாங்க. பாருங்க நம்ம உட்காந்துக்கிற இடத்துல யாருமே இல்லை, ஃபுல் காலி. சூப்பராக இருக்குது. ஆனால் ஆம்பியன்ஸ் ஓகே, ஆள் இல்லை இன்னைக்கு. அது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. டிப்ஸி புல்ல ஆள் இல்லையான்னு நம்ம அப்போட நான் என்ன சொன்ன மோனாவை கூகுளில் செக் பண்ணோமோனா, கூகுளில் செக் பண்ணிட்டு ஆம்பியன்ஸ் பாரு, ஃபோட்டோஸ் பார்த்தா ஆம்பியன்ஸ் இருக்கிற நல்லா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம், டிப்ஸி புல்லு போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு இருந்துக்குது. ஹிஸ்ட்ரியில் வரலாறு எல்லாமே என்ன சொல்கிறது, நம்ம தலையெழுத்து வெளியே போகக்கூடாதுன்ட்டுன்னு எல்லாமே ஒரு தடங்கள் இன்னைக்கு. பட் ஓகே நம்ம அட்லீஸ்ட் டிப்ஸி புல்க்கு வந்துட்டேன். இந்திரா நகரில் எனக்கு ஆசை என்னன்னா, இந்திரா நகரில் உனக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்டோ எல்லாமே உனக்கு காமிக்கணும்னு ஆசை. ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் இது இட்ஸ் வந்து ரெஸ்டோ பப் இது. ஸோ இட்ஸ் ஃபைன். நம்ம ஒன்று ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறோம். பீஸ் ஆகுது நம்ம ஆராமா உட்காந்து பேசுறதுக்கு, கதை அடிச்சுன்னு உட்காந்து பேசின்னு டைம் பாஸ் பண்ணிடுறதுக்கு. ஸோ ஓகே நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் பீஸா கேட்ச்சு, அதனால தான் டைம் ஆயிடுச்சுனால தான் நான் வந்து சரி இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் பீஸா, பாஸ்தா எல்லாமே கிடைக்கும் எங்கே. ஸோ இப்போதுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறோம், என்னென்ன சாப்பிட்றோன்னு உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ தரோம். ஓகே ஃபஸ்ட்டு டிஷ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சூஸு. ஓகே ஃபஸ்ட்டு சூஸில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமா மொச்சக்குன்னு வரமா பீஸா நான் மொச்சக்குன்னு சாப்பிட்டோம்மா. ஏன்னா அது மேங்கோ டிலைட். எனக்கு வந்து வர்ஜின் மொஜிட்டோ ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியும் உங்களுக்கு, மின்ட்டு நார்மல் இது மின்ட்டு, லெமன் எடுத்து மின்ட் இது வரும் வர்ஜின் மொஜிட்டோ. இது வந்து மேங்கோ டிலைட் தான். ஆமாம் ஒரே இப்பயே குடிச்சா அப்புறமா நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எதுவும் வராது. ஓகே ஆனால் இப்போ அது பிடிச்ச ரிவ்யூ சொல்லு, அது டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக்கா? ஓகே அது பேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் இதை சுற்றி காமிக்கலாம், உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி காமிக்கலாம். இது இப்போதுக்கு காலியாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் வீக் டேஸ்க்கு வந்துக்கிறோம்.
மண்டே வந்துக்கிறோம் இன்றைக்கி. அதனால் காலியாக இருக்குது, யாரும் வரல, எல்லாம் ஒர்க்கு அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பிஸியாக இருப்பாங்க. அதனால் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. ரொம்ப ரஷ் ஆகிற க்ரௌடாக இருக்கிற கடைங்களை எப்படி இருக்குன்னா இந்த வெஜிடேரியன் கடை, அப்புறமா இந்த எம்பையரு, இந்த நான்வெஜ் கடைங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் வீக் டேஸில் நான் சொல்கிறேன். வந்து இப்படி இருக்குது, கீழே பாருங்க, கீழே ஃபுல்லாக இருக்கும். எப்போமோ நான் வந்த டைமு நான் வரல, ஃப்ரெண்ட்ஸுங்க தான் போய்ட்டு நான் பார்த்துக்கிறேன். ஃபுட்டு வந்துச்சு. வந்துட்டு என்ன வந்துக்குது, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துக்குது. ப்ரைஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பக்கமும் ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்ன மேட்ச்சு ஐபிஎல் டைம்லலாம் இங்கே ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்புறமா அது மெயின் இது ஃப்ரைஸ், பெரிய பெரிய ஃப்ரைஸு, அது சாஸு நல்லா இருக்கா? இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்சுவலாக ரெஸ்டா பாருங்க, ட்ரிங்க்ஸும் இருக்குது, நான் ட்ரிங்க்ஸும் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது. நம்மளாம் நம்ம சொல்லிட்டோம் ஒன்லி ஃபுட்டுன்னு சொல்லியிருந்தால நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அந்த பக்கம் ஒரு பார் லான்ச் இருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் மேலே இருக்குது, ரூஃப் டாப்பும் இருக்குது. பெருசு, இது செம்ம பெருசு, ரூஃப் டாப்பாக இருக்குது. மழை வந்துருக்குன்னா ஃபஸ்ட்டு அவனை அதுதான் கேட்டேன், ரூஃப் டாப் எங்களை அலோவ் பண்ணுறீங்களா, நாங்கள் மேலே போயிடுறோம் ரூஃப் டாப்லன்ட்டுன்னு. அவன் சொன்னால் சார் மழை வந்துருக்குது, சடனாக நீங்கள் சாடும் போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே எடுத்துன்னு வர முடியாது கீழே, அதனால சொன்னாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலெல்லாம் இடம் தான், கீழெல்லாம் இடம் தான். அந்த பக்கம் மேட்ச் ஓடினுக்கோ, கீழே வந்து ஸ்க்ரீனிங் இருக்குது, இங்கே கூட வந்து மேட்ச் ஓடினுக்குது இப்போதுக்கு. ஆனால் ஐபிஎல் டைமெல்லாம் போனால் டெய்லி அந்த 2 மாதம் ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் பார்க்குறதுக்கு வந்து உக்காந்துருவாங்க நிறைய. இங்கே பெங்களூரே அப்படி தான், எங்கே ஸ்க்ரீனிங் போட்டாலும் வந்து உக்காந்துருவாங்க. எந்த பப்பு, எந்த ரெஸ்டாரண்ட் பாரு, அங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இப்போ மேட்ச்சுங்க போட்டு விட்ருவாங்க. பீஸாக வந்து உட்காரதுக்கு. வேறு நார்மல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் இப்படி இருக்காது. இப்படிலாம் போட்டுருந்தோம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மேட்ச் டைம்லலாம் வந்தால். நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஆகும்போது நான் ஒன்று கூப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மோனா ஆர்டர் பண்ணிட்டு வந்து பீஸா என்ன பட்டர் சிக்கன் பீஸாவா? ஓகே, எப்படி இருக்குது? நாட் பேடில். இப்போ நான் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து வரோம். ஆல்ரெடி அங்கே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, சூடாக இருந்தாலும் சர்வ் பண்ணுவானுங்க. இது ஓகே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பன்னீர் ஸ்டிக்கு. மோனா ஆசைப்பட்டு கேச்சு பன்னீர் ஸ்டிக் வேணும்ன்ட்டுன்னு. சாஸ் ஊற்றிருக்காங்களே. ஓகே சரி, டிஃப்ரெண்ட்டாக சாட் ட்ரை பண்ணுவோம். இது வாயில போட்டியா? ட்ரை பண்ண சொல்லு எப்படி இருக்குதுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரை பண்ணுறேன் ஸ்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. எனக்கு ஃபேவரட். எங்கே போனாலும் நான் வந்து பண்ணுறது ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். கேஷ்யூவில் போட்டு கேஷ்யூவில் கிரைண்ட் பண்ணி அந்த இதில் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. டேஸ்ட் பண்ணி சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு பாரு. ஊதி அப்புறமா காட்டில் மூக்கில் புகை வரும். அப்புறமா சூடாக வச்சுன்னா சூடுக்கு தெரியலையா? ஊதி சாப்பிட்டு. ஓகே, இது எவ்வளோ ஐட்டமு? பீஸா ஒன்று சொன்னோம், பன்னீர், இது பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா, அப்புறமா ஒரு கிரில் சிக்கன் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸு, அப்புறமா ஒரு கிரில் சிக்கன் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குது? ஓகே, நம்மளுக்கு டப்பு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டிஷ் வந்து கிரில் சிக்கன். ஓகே, அது மேலே வந்து பெரிய பெரிய சாஸ், அதுலேயே வந்து இது பண்ணியிருப்பாங்களாம். ஸோ இவ்வளோ ஐட்டம் வாங்கிக்கிறோம். யார் ஃபஸ்ட்டு எல்லாமே முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எடுக்குது. அப்புறமா நாங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன ஆச்சு, எவ்வளோ பில்லுன்னு எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறோம். இது வந்து ரெக்கமெண்டடா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆமாம், என்ன மேடம் சாப்பிட்டியா? பார்த்தேன் உங்கள் லட்சணம், சாப்பிட்டியா இல்லையான்னு. சரி இருங்க பில். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே நாங்கள்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டா ஹிஸ்ட்ரியிலேயே நாங்கள் வந்து பேர் பதிவு பண்ணிவிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிருந்து பாதி பேக் ஆகிடுச்சு. என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கொதிரி வச்சுக்குது மோனா. இது ஆக்சுவலாக அது சின்னதாக வந்துச்சு, அதை சாப்பிட்டா ஒன்றே தெரியாத புள்ள மாதிரி கண்ணு. எல்லாத்துலேயும் ஒன்று சாப்பிட்டேன்னு சொல்லு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஐட்டமுக்கும் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி மத்தியானம் லஞ்ச் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வை? பிகாஸ்
நேத்தி சாப்பிட்டு இருந்ததே எனக்கு இங்கே நின்றுச்சு, என்னவோ டைஜஸ்டே ஆகல. அதனால காலையில அதாவது நேற்று சாப்பிட்டு வந்து டைஜஸ்டன் ஆகலையா? காலைல நீ ரைஸ் சாப்பிட்டா காலையிலே ரைஸ் சாப்பிட்டனால எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எங்கள் மம்மிகிட்ட சொல்லிட்டேன், நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனவன் தான் படுத்து தூங்குனவன் தான். அப்புறமா நான் ஈவினிங் தான் எழுந்து வந்ததே. அதுக்கப்புறம் வெளில இப்போ தான் வந்து சாப்பிட்டோம். ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டேன். ப்ரைஸ் சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ப்ரைஸ் 2.5 டோட்டல் ப்ரைஸ். ஓகே, 3 கிட்ட வரும்னு நினச்சோம். 4 வரும்னு நினச்சேன் நான். 4 இவர் 400 கணக்கு போடுறாரு. ஆனால் 2.5 பரவாயில்ல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட்ஸ், ஆமாம் வீக்கெண்ட்ஸில் யாருன்னா நீங்கள் வரணும்னா கூட நீங்கள் வரலாம். எங்கள் ரெக்கமெண்டட் தான். ஃபுட்டுக்கு சூப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம அந்த பக்கமே போகல, அது அந்த பக்கம் இருக்குது. நம்ம ஜாலியாக வந்து நம்மளுக்கு ப்ரைவசியாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம பாட்டு உட்காந்து ரொம்ப நேரமாக பேசியிருந்தோம், டைம் பாஸ் பண்ணோம். நம்ம பிளான் போட்டது வந்து ஆனால் ஓகே இப்படி தான் இன்றைக்கி ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். 12:05 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. சும்மா அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஒரு ரைடு அப்படியே அங்கேயே சுற்றிட்டு சும்மா பாட்டு பாடிட்டு கத்திட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். தூங்கிட்டு காலையில் எழுந்திக்க வேண்டியதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இப்போட முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.